உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஒரு தொட்டி பாலம்னு ஒரு பாலம் இருக்கு, 200 அடி உயரம். அங்கேருந்து நீ பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் குட்டை குட்டையாக இருக்கு. ஆனால் அது அந்த தென்னை மரமே அந்த தொட்டி பாலம் வந்து 200 அடி உயரம் எடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த தென்னை மரம்லாம் குறைஞ்ச 60 அடி 70 அடிக்கு இருக்கு. சாதாரண ஹைட்டு கிடையாது, சரியான ஹைட்டு. ஆனால் கீழே இருந்து பார்க்கும்போது இந்த தென்னை மரம் அந்த பாலத்துக்கு மேலே இருக்க மாதிரி இருக்கு. பார்வையை மாத்து. கீழே இருந்து பார்த்தா பாவம் தேவனோட பெருசா தான் தெரியுது. ஆனா தேவன்கிட்ட இருந்து பார்த்தா பாவம் சிறுசா இருக்கு. 140 அடி அதோட பெருசா இருக்கு தொட்டி பாலம். எப்பொழுதும் பூமியிலிருந்து பிதாவை பார்க்காதிருங்கள், பிதாவிடமிருந்து உங்களை பாருங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஆசனம் பூமியிலே போடப்படவில்லை, உங்கள் ஆசனம் உன்னதங்களில் அவரோடு கூட உங்களை உட்கார வைத்திருக்கிறார். ஆகையால் உங்களுடைய பார்வை மேலிருந்து கீழாக இருக்க வேண்டும். சொன்ன கல்யாணம் கட்டி வச்சா எல்லாம் சரியா பெருசான்றாய். ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன், ஒரு கால் கட்டு கட்டுனா சரியா போயிருன்றாங்க. அப்போ மனுஷன் கூட பாருங்க, ஒரு பாசிட்டிவ் தாட் அவனுக்கு இருக்கு. என்னன்னா, நிறைவானது வரும்போது அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய லெவலில் குடிகாரங்களும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சார் குடிக்க தொடங்கினேன் என்ன மாதிரி இல்லை, அதை சொல்ல வரல. மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு நிறைவானது வந்தால் குறைவானது, அப்படித்தான் உண்மைதான். அது கிறிஸ்துவின் அன்பு நம்மை நிரப்பும் போது, அவருடைய வித்து என்பது உணரும் போது மற்ற விஷயங்கள்லாம். 1990 நான் ரட்சிக்கப்பட்டப்ப அப்போ நாங்கள் கவுன்சிலிங் வைப்போம். நைட்டு ஒரு 9:30 மணிக்கு சனிக்கிழமை தங்கிட்டு, சனிக்கிழமை ஈவினிங் தான் யூத் சர்வீஸ் இருக்கும், எங்கள் லீடர்ஸ்லாம் நடத்துவாங்க. சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தான் எல்லாம் போவாங்க. வேறு ஒரு ஊர்லேருந்து வந்து உட்காந்துருப்போம். அப்போ காலையில் சாயந்தரம் உட்காந்துட்டோம்னா சர்வீஸ் முடிச்சுட்டு அப்படியே கவுன்சிலிங் வைப்போம். இது சரியா, அது சரியா, இது சரியா, அது சரியா. அவர் எங்கள் சீனியர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு வயசு 50 இருக்கும், 55 கிட்ட இப்போ இருக்கலாம் நினைக்கிறேன். சொல்லிக்கிட்டே வருவார். எங்கள் லீடர் எங்கள் கூட அதிகம் பேச மாட்டார், அவர் ஒரு மாதிரி முடிச்சுட்டு போயிடுவார். பட் இவர் செகண்ட் சர்க்கிளையும் கூட உட்காந்து பேசுவார். இது சரியா எல்லாம் சொல்லிட்டு 1:30 மணி 2 மணி கடைசியில் சொல்லுவார், நீங்கள் நம்ம இந்த இடத்துல இருந்து பார்க்குறது இது சரியா சரியா இது சரியா இது சரியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் மலையிலேருந்து பார்க்கும்போது மரம்லாம் உயரமாகவே தெரியாது. இந்த இதில் நம்ம நார்வேல் பக்கம் ஒரு தொட்டி பாலம்னு ஒரு பாலம் இருக்குது, 200 அடி உயரம். அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் குட்டை குட்டையாக இருக்குது. ஆனால் அது அந்த தென்னை மரமே அந்த தொட்டி பாலம் வந்து 200 அடி உயரம் எடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த தென்னை மரம்லாம் குறைஞ்ச 60 அடி 70 அடிக்கு இருக்குது. சாதாரண ஹைட்டு கிடையாது, சரியான ஹைட்டு. ஆனால் கீழே இருந்து பார்க்கும்போது இந்த தென்னை மரம் அந்த பாலத்துக்கு மேலே இருக்க மாதிரி இருக்குது. பார்வையை மாத்து. கீழே இருந்து பார்த்தா பாவம் தேவனோட பெருசா தான் தெரியுது. ஆனா தேவன்கிட்ட இருந்து பார்த்தா பாவம் சிறுசா இருக்கு. 140 அடி அதோட பெருசா இருக்கு தொட்டி பாலம். என் அன்புக்குரியவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பார்வை, வியாதியை வசனத்திலிருந்து பாருங்கள், பாவத்தை வசனத்திலிருந்து பாருங்கள், பலவீனத்தை வசனத்திலிருந்து பாருங்கள். காரணம் அவர் வித்தா இருக்கிற அப்படினால் அவரை போல் பாருங்கள். தேவனை போல் பார்ப்பதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப என்னுடைய கேள்வி, ஆதாம் வித்துனா சாயல்னு அர்த்தம். ஆதாம் பாவம் செய்த போது எதை இழந்தான்? சாயலை தான் இழந்தான். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டப்ப எதைத்தான் ரீகைன் பண்றீங்க? சாயல்னா என்ன? அவருடைய கேரக்டர். அவர் சாயல்னா என்ன? வித்து. வித்து தானங்க சாயலா வருது. ஸோ மனிதன் தேவ சாயலை இழந்தான், பரிசுத்தத்தை இழந்தான். பைபிள் சொல்லல, தேவ சாயலை இழந்தான். சாயல் என்றால் பிள்ளை. அப்ப சாயலை பெற்றான் என்றால் அவன் மறுபடியும் தேவனுடைய அந்த பிள்ளை என்கிற உறவை பெற்றான் என்று அர்த்தம். அதாவது
தேவனுடைய சாயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபெயிலிங் லவ். மனுஷன் பாவம் செஞ்சப்ப என்ன அந்த அன்ஃபெயிலிங் லவ் அவனுக்குள்ளே இருந்ததை இழந்துட்டான். சண்டே நான் அதை பற்றி எடுக்கின்னு இருக்கிறேன். அதாவது பாவம்னா என்ன அப்படின்ற குறித்து நமக்கு ஒரு படம் வேணும். அது வந்தால் தான் பாவத்தை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு எத்தனையோ மில்லியன் வருஷம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம், தூதர்கள் துதிக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் கேட்குறாரு, ஆனால் பிசாசு அப்படின்னு ஒருத்தன் உருவானதே அதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் பிசாசு ஆகுறான். அதுக்கப்புறம் தான் கொலை வருது, பாவம்லாம் அப்புறம் வருது. அப்போ பாவம் வந்தால் தான் அப்புறம் பரிசுத்தம் ஒன்று ஒதுக்கணும். ஆனால் பாவம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவரை பரிசுத்தர்னு இருக்காங்க. அப்போ அந்த பரிசுத்தம் என்ன பரிசுத்தம்? பாவமே செய்யாமல் இருக்கிறதா? பாவமே அப்புறம் தானே பிறக்குது. இப்போ இயேசு பரிசுத்தமாக இருந்தாருன்னா அர்த்தம் இருக்குது, ஏன்னா பாவத்துக்கு அப்புறம் வராரு. ஆனால் பிதா பரிசுத்தமாக இருந்தான்னு என்ன அர்த்தம்? ஏன்னா பாவத்துக்குலாம் முன்னாடி இருக்காரு. அப்போ பாவமே பிறக்கலையே, அப்புறம் எப்படி ஒரு பரிசுத்தமாக இருந்தார்? சார் கருப்பு இருந்தானே சார் வெள்ளன்னு சொல்ல முடியும். நீங்கள் பரிசுத்தம்னு ஒன்று பாவத்துக்கு எதிர்ப்புறமாக பார்க்கக்கூடாது. பரிசுத்தம் என்பதற்கு அர்த்தம் வேறு. பாவம் என்பது லூசிபருக்கு அப்புறம் வருது, அதுக்கப்புறம் வர்ற அதுக்கு எதிர்மறையானது பரிசுத்தம் அல்ல. பரிசுத்தம் என்பது மொத்த அர்த்தமே வேறு. அதை குறித்து நம்ம சண்டை பேசுவோம். என் அன்புக்குரியவர்களே, ஸோ வாட் இஸ் ஹோலினஸ் அப்படின்றத பற்றி. ஸோ இப்போ நம்ம முடிச்சிருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தோடு முடிப்போம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவ்வளவுதான். நீங்க இந்த நீதிமான்ற வார்த்தையே சீடு அப்படின்ற புரிஞ்சுக்கங்க. அதான் இன்னைக்கு செய்தி. நான் வித்துனா நான் நீதிமான் தான். ஆமென் சொல்லுங்க. நீ நீதிமானா இருக்கிறனால வித்தா மாற முடியாது. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே